நண்பர்களே, இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட ஒரு செய்தியை நான் மனவிட்டு பேசலாம்னு இருக்கேன். எத்தனையோ பேர் நண்பர்கள் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க. நம்ம சுற்று வட்டார பகுதி, பாப்பநாடு சுற்று வட்டார பகுதியை தவிர்த்து வெளியிலே இருக்கீங்க, மாவட்டங்கள் பிற மாவட்டங்கள்லேயே இருக்கீங்க. இந்த செய்தி நல்லா கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், பெண் குழந்தை பிறந்திருக்கும், லேசான ஒரு மனசில். அதுக்கு அடுத்தது இன்னொரு பெண் குழந்தையும் பிறக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான வருத்தம். சில பேருக்கு மூணாவது பொம்பளை பிறக்கும். மனசை வெறுத்துருவீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் கடந்த 1 வருடங்களாக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஆய்வு இந்த பாப்பநாடை சுற்றி உள்ள கிராமங்கள், வடக்கு கோட்டை, தெற்கு கோட்டை, அம்பலாப்பட்டு, கண்ணுக்குடி, தொன்றாம்பட்டு, வெள்ளூர், இந்த மாதிரி அருமலை, இந்த மாதிரி எத்தனையோ கிராமங்களில் நான் ஆய்வு பண்ணிட்டு வரேன். இந்த பெண் குழந்தை பிறந்த குடும்பங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. அதில் 2, 3 பெண் குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் இன்னும் ரொம்ப டாப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களும் இந்த மாதிரி நொந்து போய் மனக்கவலையில் பேசிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனால் 4ஆம் வட்டத்தில் இந்த குழந்தைகள் வளர வளர அவங்க வீட்டில் ஒரு இறைவனோட அருளுங்கிறது தாண்டவமாகிடுச்சு. அதில் இந்த பெண்கள் வயசுக்கு வருது பார்த்தீங்களா, அந்த குழந்தைகள். அந்த காலகட்டங்கள் படிப்படியாக அவங்க வளர்ச்சிகளை பார்க்கணும். ஒரு 100 குடும்பங்களாவது நான் ஆய்வில் எடுத்திருப்பேன். பெண் குழந்தைகள் பிறந்த குடும்பங்களில் ஒன்று கூட சோடையே போகலை. எல்லாமே சிறப்பாக தான் இருக்காங்க. அதனால் ஆண் குழந்தைகள் பிறந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது பொதுவான விதி. பெண் குழந்தைகள் பெற்றவங்களே சில பேர் கஷ்டப்படலாம். ஆண் குழந்தைகள் பெற்ற குடும்பங்கள் கூட கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம். அது ஒரு சில விதிவிலக்குகளில் வரக்கூடியது. மொத்தத்தில் பெண் குழந்தைகள் பிறந்த வீடு சிறப்பாக இருக்கும். தற்கால சூழ்நிலையை வச்சு நீங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆம்பலாப்பட்டில் ஆம்பலாப்பட்டு ரோட்டில் மளிகை கடை நடத்திட்டு வர்ற ஒரு இஸ்லாமியர், 5 பெண் குழந்தைகளுக்கு தந்தை. அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயம், அந்த 5 பெண் குழந்தைகளும் எப்படி தான் திருமணம் முடித்து போனாங்கிறதே தெரியலை. அவ்வளோ செல்வம் பெருகிருந்துச்சு எனக்கு. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளாடி அந்த 5 பெண் குழந்தைகளும் கல்யாணமாகி போயிட்டாங்க. இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கேன். 5 பெண் குழந்தைகளும் என்னை கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன் அப்படின்னு மனம் ஒப்பி என்னிட்ட வாக்குமூலம் சொன்னார். ஆக பெண் குழந்தைகள் பெற்றவங்களே கவலைப்படாதீங்க. அது இறைவனோட பேரருள். 1, 2, 3, 4 இதை பற்றி கவலையப்படாதீங்க. இறைவன் உங்கள் மேலே கருணை கொண்டதுனால தான் அந்த குழந்தைகளை உங்களுக்கு கொடுக்குறான். நன்றி, வணக்கம்.